عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الحدي حدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான மனிதர்களை இறைவன் படைத்திருக்கிறான். இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற கோடிக்கணக்கான மனிதர்களில் பாக்கியம் பெற்றவர்களாய் இறைவனின் திருப்தியை பெறக்கூடிய மகத்தானவர்களாய் இஸ்லாமியர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். இஸ்லாத்தில் வாழ்பவர்களுக்கு கணிசமான சிறப்புகளும் அல்லாஹுவின் பேரருளும் பொழிந்து கொண்டே இருப்பதாய் திருக்குர்ஆன் நெடுகிலும் இறைவன் புகழாரம் சூட்டுகிறார். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பான முறையில் வாழ்வதற்காக படைத்திருக்கிறார். அதை எவ்வாறு வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் அதை எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் உணராமலேயே நம் வாழ்க்கை கழிந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் அழகான சம்பவங்கள், படிப்பினைகள் நிறைந்த ஏராளமான வரலாற்று தகவலை அல்லாஹ் பதிய வைக்கிறார். அதிலே சூரா கஸஸ் போன்ற வரலாற்று தகவல்கள் நிறைந்த அத்தியாயங்களில மிக முக்கியமான ஒரு தகவலை அல்லாஹ் பதிய வைக்கிறார். திருக்குர்ஆனை நீங்கள் இரண்டு வகைகளில் அணுக முடியும். ஒன்று, நல்லவர்களாய் வாழ்ந்து நல்லவர்களாய் மரணித்து அப்படிப்பட்ட தியாகிகளின் தகவல்களை அல்லாஹ் பதிய வைத்து, நீ வாழ்வதாயிருந்தால் இவர்களை போன்றுதான் வாழ வேண்டும், இவர்களை பார்த்து பாடம் கற்றுக்கொள் என்று அல்லாஹ் நல்லவர்களின் வரலாற்று தகவலை பதிய வைக்கிறார். மற்றொரு புறம், கெட்டவனாய் வாழ்ந்து ஆணவம் பிடித்து அகம்பாவம் பிடித்து கர்வத்தால் பெருமையால்
பயங்கரமான முறையில் நான் தான் என்கிற நிலையில் உலகத்தில் வாழ்ந்தவனை அல்லாஹு பாடமாய் எடுத்து சொல்லி, இவனை போன்று வாழ்ந்து விடாதே, இவன் ஒரு கேடு கெட்டவன், இவன் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை என்பது குறித்து அல்லாஹு பாடம் நடத்துகிறார். அதிலே மிக முக்கியமான ஒரு வரலாறு காரூன் என்கிற கொடூரனின் வரலாறு. நம்ம எல்லாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். காரூனின் வரலாற்று தகவலை ஒரு 6 வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசிவிட்டு 7வது வசனத்தில் காரூனுக்கு அல்லாஹ் முடிவுரை எழுதுகிறார். காரூன் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவன் சேமித்து வைத்திருக்கிற கசானாவின் சாவியை சுமப்பதற்கு பல பேர் தேவைப்படும். கசானாவை சுமப்பதற்கு அல்ல, அந்த கசானாவை, தங்கத்தை, வெள்ளியை, பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருக்கிற கசானாவை பூட்டு போட்டு அந்த சாவியை சுமப்பதற்கு பல பேர் தேவைப்படுமா? கற்பனையில் கூட இன்னைக்கு இருக்கிற டாப் கிளாஸ் கால்குலேட்டர்ல போட்டா கூட காரூனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கும் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மிதந்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவனை அழித்து விட்டு, அழித்ததற்கு பிறகு உலகத்திற்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். மனிதா, வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். காரூன் எப்படி வாழ்ந்தானோ அவனை போன்று நீ வாழக்கூடாது. எவ்வாறு வாழ வேண்டும் என்று உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று 3 முக்கியமான உபதேசத்தை அல்லாஹ் செய்கிறார். முதலாவது அல்லாஹ் அழைக்கிறான், ஒபுதகி மனிதா ஃபீமா ஆதாகல்லா அத்தாரல் ஆகிரா. நீ இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது உனக்கான மறுமையின் வீட்டை தேடிக்கொள். இந்த உலகத்தில் அனைத்தையும் தேட வேண்டும் என்று ஆளாய் பறக்காதே. காரூன் உலகத்தின் வீட்டை தேடினான், உலக சுகபோகத்திலே வாழ்ந்தான். அவன் மறுமையின் வீட்டிற்காக வாழவில்லை. உனக்கு பாடம் நடத்துகிறேன், நீ தேட வேண்டிய வீடுகளில் மறுமையின் வீட்டை தேடிவிட்டாயா? பரீட்சித்துப்பார். பாயிண்ட் நம்பர் 2, 2வது அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. மனிதா, இந்த உலகத்தில் உனக்கான பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய பங்களிப்பு, அதை நீ மறந்து விடாதே. உன் குடும்பத்திற்கு பங்களிப்பு செய்கிறாய், கணவனுக்கு செய்கிறாய், மனைவிக்கு செய்கிறாய், பிள்ளைகளுக்கு செய்கிறாய், அனைவருக்கும் பங்களிப்பு செய்கிறாய். இறைவனுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை நீ மறந்து விடாதே. அப்படி மறந்து வாழ்ந்தால் நீ காரூனை போன்று ஆகிவிடுவாய். 3வது அல்லாஹ் சொல்கிறான், கமா அஹ்ஸன அல்லாஹ். அல்லாஹ் உனக்கு எப்படி உதவி செய்திருக்கிறானோ அதே போன்று அல்லாஹ்வுக்கு நீ உதவி செய். ஆரோக்கியத்தால், பொருளாதாரத்தால் அல்லாஹ் உன்னை எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அது போன்று நீ அல்லாஹ்வுக்கு உதவ வேண்டும். அல்லாஹ்விற்கு உதவுதல் என்றால் நன்மையான காரியங்களை செய்வது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது. 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். காரூன்ட இந்த 3மே இல்லை. உன்னிடத்தில் இந்த 3ம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார். மனிதா, மறுமையின் வீட்டை தேடிவிட்டாயா? நம்பர் 1. 2வது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை செய்து விட்டாயா? பொருளாதாரம், உலகம், வியாபாரம், வேலை பார்த்தல், இப்படியே போய்கொண்டிருக்கிறாயா? இறைவனுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை செய்து விட்டாயா? அல்லாஹ் உனக்கு உதவி செய்தது போல் அல்லாஹ்விற்கு நீ உதவி செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது உலகத்தை வாழ்வதற்காக அல்ல, இறைவனுக்காக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். நீங்கள் கணிசமான மக்களை பார்க்கலாம். ஒரு ரமலான் மாதத்தில் அதிகப்படியான அமல்கள் செய்தவர்களுக்கு, 5 வேளை தொழுகையை நிறைவேற்றியவர்களுக்கு ரமலான் முடிந்ததற்கு பிறகு பள்ளிவாசலின் பக்கம் மக்களின் வரத்து குறைகிறது, தர்ம சிந்தனை குறைகிறது.
குர்ஆனோடு ஏற்படுத்துகிற தொடர்பு குறைகிறது. காரணம் என்ன? நம்மை நாமே பரீட்சித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் வாழ்க்கையை வாழ்வதற்காக தந்திருக்கிறான். காஃபிர் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆடம்பரமாய் வாழலாம், அகம்பாவமாய் வாழலாம், பொருளாதாரம், செல்வம், தங்கம், வெள்ளி, நகை என்று அதிலேயே அவன் தன் கவனத்தை செலுத்தலாம். ஒரு முஸ்லிம் நீ வாழ்க்கையை இந்த உலகத்தை வாழ்வதற்காக வாழக்கூடாது. உனக்கு மறுமைக்கான வாழ்க்கைக்குத்தான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் காரூனின் மூலமாக பாடம் நடத்துகிறார். அல்லாஹுவின் தூதர் காலத்திலே வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபி தோழர், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். மிக நீண்ட சம்பவம், சுருக்கமாய் சொல்கிறேன். உத்பா பின் கஸ்வான் என்கிற ஒரு நபி தோழர், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், நபிகளார் காலத்திலே வாழ்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் வாழ்கிறார், உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் வாழ்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்திலே இருந்து கலீஃபாக்களுடைய காலம் தொட்டு அனைவரோடும் வாழ்கிறார். ஒரு கட்டத்தில் நபியின் மரணத்திற்கு பிறகு மக்களை பார்க்கிறார். மக்கள் வாழ்கிறார்கள், உலகத்தை வாழ்கிறார்கள். அதை கண்டு அவர் அப்படி அதிர்ச்சி அடைகிறார். இதே போன்று ஒரு வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள் மெம்பரின் மீது ஏறி நின்று உரை நிகழ்த்துகிறார். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். உத்பா பின் கஸ்வான் அவர்கள் நிகழ்த்திய உரை ஆரம்பிக்கிறார். மக்களே கூர்ந்து கவனியுங்கள். அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்படி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார், கவனியுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். துன்யா, இந்த உலகம் என்பது கந்த ஆதனத்து பிஸ்வரும், வேகமாய் உங்களை விட்டு விடைபெற்று கொண்டு செல்கிறதே, அதை நீங்கள் உணரவில்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்டா கேட்கிறாரு. உலகம் உன்னை விட்டு ரொம்ப ஸ்பீடா பாஸ் ஆகி போயிட்டு இருக்குதா, அதை நீ புரிகிறாயா, உணர்கிறாயா? சொல்லிவிட்டு உதாரணம் சொல்கிறார். ஒருவருக்கு ஒரு கண்ணாடி கோப்பையில், அழகான உதாரணம், கண்ணாடி கோப்பையில் பால் கொடுக்கப்பட்டது. பாலை குடித்து விட்டார், முழுவதுமாய் அருந்தி விட்டார். அருந்தியதற்கு பிறகு அடிப்பகுதியில் எஞ்சி இருக்கும் அல்லவா, அந்த பால் எவ்வளவு எஞ்சி இருக்குமோ அவ்வளவுதான் இந்த உலகம் எஞ்சி இருக்கிறது என்பதை நீங்கள் புரியவில்லையா? ஒரு உதாரணம் சொல்றத கூட பாருங்க. கண்ணாடி டம்ளரை சொல்றேன். டீ கடையில போய் டீயை குடிச்சிருவோம், முழுசா குடிச்சிட்டு வச்சாலும் லேசா அடியில எஞ்சி இருக்கிற மாதிரி தெரியும். இது கண்ணாடிக்கே இருக்கிற இயற்கை குணம். அந்த உதாரணத்தை சொல்லுகிறார். இவ்வளவுதான்பா இந்த உலகம் எஞ்சி இருக்கிறது. பிறகு சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு நிலையான உலகை நோக்கி செல்ல போகிறீர்கள். உங்களிடம் உள்ள நற்செயல்களுடன் நீங்கள் செல்லுங்கள். நான் அல்லாஹுவின் தூதரிடமிருந்து கேட்டிருக்கிறேன், நரகத்தின் விளிம்பிலிருந்து தூக்கி போடப்படுகிற ஒரு கல்லானது அதனுடைய அடிப்பகுதியை அடைவதற்கு 70 ஆண்டுகளை விட அதிகமான நாட்கள் எடுக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 70 இயர்ஸ் ஆகும். நம்ம பிறக்கும் போது நரக வாயில கல்ல போட்டா நம்ம மௌத்தா போனாலும் டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம 70 வயசு வரைக்கும் வாழ்வோமான்னு தெரியல. 60 65 முடிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கல்லு நரகத்தினுடைய வாயிலே அந்த முகப்பிலே போடப்பட்டால் அடிப்பகுதியை அடைவதற்கு 70 ஆண்டுகள் ஆகும். மனிதர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களாம், அந்த நரகம் வல்லாகி அது நிரப்பப்பட்ட தீரும். அடுத்து சொல்லுகிறார், சொர்க்கத்தினுடைய 2 நிலைக்கால், இந்த 2 நிலைக்கால்களுக்கு இடையான தொலைவு 40 ஆண்டுகள் நீ பயணித்தாலும் அந்த 2 நிலைக்கால்களை நீ எட்ட முடியாது. உள்ளே கதவை திறந்து உள்ளே வருகிறோம். ஒரு கதவிலிருந்து மற்றொரு கதவு, இதான் நிலப்படி. சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நிலைப்படி வைத்திருக்கிறார்.
வலப்புற நிலைப்படியில் இருந்து மற்றொரு எட்ஜுக்கு முனைக்கு போவதாக இருந்தால் 40 ஆண்டுகள் பயணிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளவு விசாலமானது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நிரப்பத்தான் போகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற 7 நபர்களில் ஒருவன். எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? இஸ்லாத்திற்காக உண்பதற்கு உணவில்லை, இலை தலைகள் மட்டுமே இருந்தது. அந்த ஹுப்லா என்கிற இலைகளை தலைகளை நாங்கள் உண்ணுகிற பொழுது எங்களுக்கு ஒட்டாமல், ஒரு ஆடு ஒரு மாடு எப்படி மலஞ்சலம் கழிக்குமா அது மாதிரி ரொம்ப டைட்டா ரொம்ப சிரமப்பட்டு புழுக்கைகளாய் நாங்கள் மலம் ஜலம் கழித்தோம். வெக்கத்தை விட்டு சொல்லுகிறார். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்க, இஸ்லாத்தை ஏற்றதற்காக புல்லை சாப்பிடுவோம், இலையை சாப்பிடுவோம். புல்லு சாப்பிட்டா புழுக்கையாட்டா போகும், புழுக்கைகளாய் மலம் ஜலம் கழிப்போம். அடுத்து சொல்லுகிறார், கேளுங்கள், எங்களுக்கு ஆரம்பத்தில் அணிவதற்கு ஆடை இருக்க, திடீரென்று எனக்கு ஒரு போர்வை கிடைத்தது, ஒரு சால்வை கிடைத்தது. அந்த சால்வையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த சால்வை இல்லாமல் தானே குளிரால் மூடிக்கொள்ள முடியவில்லை, மானத்தை மறைக்க முடியவில்லை, சும்மா கீழே மட்டும்தான் ட்ரெஸ், அதுவும் ரொம்ப சிறிய அளவிலான ஆடை. அவர் சொல்லுகிறார், ஓடோடி வந்தேன். சாத் இப்னு மாலிக் என்கிற என்னுடைய தோழர் இருந்தார். இவர் ஆரம்பகால சஹாபி. அவரும் நானும் அந்த சால்வையை 2ஆய் கிழித்து எங்கள் மானத்தை மறைக்கிற ஆடையாய் நாங்கள் போர்த்தி கொண்டோம். இவ்வளவையும் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், ஆனால் இன்று நம்மில் ஒருவர் காலை பொழுதை அடைகிற பொழுது நகரத்தின் ஒன்றின் ஆட்சியாளராகவே தன் உள்ளத்தில் நினைத்துக் கொள்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம தான், நான் தான் எல்லாத்துக்கும் ஒரு சிட்டியினுடைய ஆட்சியாளர் மாதிரி, எல்லாத்துக்கும் ஓனர் மாதிரி நினைத்துக் கொள்கிறான். அடுத்து சொல்கிறார், அல்லாஹ்விடம் நான் சிறியவனாய் இருக்கிற பொழுது என் மனதில் என்னை பற்றி நான் பெரியவனாய் கருதி கொள்வதிலிருந்து வெட்கப்படுகிறேன். நான் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருந்துட்டு போறேன், பணக்காரனா செல்வ செழிப்போடு வாழ்கிறேனா, என் இறைவனின் பார்வையில் நான் யார்? தம்மா இந்த ஆளு ஒண்ணுமே கிடையாது. என் ரப்பு பார்வையில நான் சிறியவனாய் இருக்கிற பொழுது எப்படி என் உள்ளத்தில் பெரியவனாய் கருதி கொள்வேன்? இறுதியாய் சொல்கிறார், உலகத்தின் மீது பற்றில்லாமல் இருந்த நபித்துவ காலம் முடிந்தே போய்விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். நிகழ்த்தப்பட்ட உரையோ நபி மரணித்து அதிகபட்சமாய் 20 ஆண்டுகள் கூட இருக்க, ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக மக்களை பார்த்து உத்பா பின் கஸ்வான் என்கிற ஆரம்பகால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி நிகழ்த்திய உரை. இன்னைக்கு 2025ல இதே நபி தோழர் இன்னைக்கு உரை நிகழ்த்தினார்னு வைங்களேன், நீங்க எல்லாம் மனிதர்களா அல்லது வேறு யாருமா என்று அவருக்கு சந்தேகமாகிவிடும். உலகத்தின் மீது இருக்கிற மோகம் பற்றி மிகைத்திருப்பதை பார்க்கிறோம். வணக்க வழிபாட்டு அது இழப்பதற்கு காரணம் பொருளாதாரமாய் இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற நேசம், இறைவனின் மீது கொண்டிருக்கிற நெருக்கம், இவைகள் எல்லாம் குறைவதற்கு காரணம் உலக மோகமாய் இருக்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், இந்த உலகத்தை வாழ்வதற்கு அல்ல. சமகால வளர்ந்து வருகிற இளைஞர்களை பாருங்கள். கடந்த வாரம் ஒரு 2 வயதுக்கு வந்த பெண்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் முகத்தெல்லாம் மூடக்கூட, முகம் திறந்திருக்க வேண்டும். பெண்ணுக்கு எவ்வளவு மோசமாய் நம் சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். சமீபத்தில ஒரு கூத்தாடி படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. வரிசையா மைக்கு பிடிச்சிட்டு யூடியூப் சேனல்ல உள்ளவள பேட்டி எடுப்பானே. அப்ப அவர் சொல்லுகிறார், 2 பெண்கள் முகத்தை மூடியவர்கள், எங்களால சீட்ல உட்காரவே முடியல. ஆமா, உன்னால இப்ப சீட்ல உட்கார முடியாது, நாளைக்கு நரகத்திலே உட்காரவே முடியாது. அல்லாஹ் போட்டு ஒண்ணு வதைத்து வாட்டி எடுப்பார். கடவுளே கடவுளே என்று கத்திக் கொண்டிருந்தோம். அந்த நடித்த சினிமா கூத்தாடியை
கடவுளே என்று கத்திக் கொண்டிருந்தார்களாம். வேற லெவல் அவரு நடித்த சீன வேற மாதிரி இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. பப்ளிக்கா ஒரு சமூக வலைதளத்தில் வீடியோ வெளிவருவதை பார்க்கிறார். ஒரு பெண் சொல்கிறார், நான் பிறப்பில் இஸ்லாமியர் தான், புர்கா ஹிஜாப் எதுவுமே இல்லை, ஆனால் நான் ஒரு காஃபிரை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன், அதுவும் காஃபிர் முறைப்படி திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன். சமகால வளர்ந்து வருகிற தலைமுறை சீரழிவின் உச்சத்திற்கு போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உலக மோகம், இன்ஸ்டாகிராம் ஒரு கேடுகட்ட அப்ளிகேஷன் இருக்கிறது. இத மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆப்பை உருவாக்கவே முடியாத போல் இருக்கிறது. யார் யாரோடு யார் தொடர்பு வைத்திருக்கிறார், கண்டவனோடு கலிசடையோடு. ஏன் இதை சொல்லுகிறோம்? வளர்ந்து நிற்கிறோம், பொருளாதாரம் பொருளாதாரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு தலைமுறை இங்கே உலக மோகத்திலே போதையை விட மோசமாய் மூழ்கி திளைப்பதை பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் மனிதா, இந்த உலகத்தை வாழ்வதற்கு அல்ல, சொல்லி வளர்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்திற்காக நம் வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்போம். எதுவரைக்கும்? மண்ணையில் நிரப்புகிற வரைக்கும் தான். இறைவனுக்காக, இறை திருப்திக்காக, இறைவனின் மார்க்கத்திற்காக என்கிற ஒற்றை புள்ளியில் இருந்து நகர்ந்து விட்டால் உலகத்தை அவன் விரும்ப ஆரம்பிப்பான். பொய் பேசுவான், புறம் பேசுவான், அடுத்தவனின் பொருளாதாரத்திற்கு ஆசைப்படுவான், ஆபாசத்தை பார்ப்பான், சினிமாவிலே மூழ்கி திளைப்பான், தொழுகை வரமாட்டான், வணக்க வழிபாடுகளில் குறை வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் தெரியுமா? ஏராளமான செய்தி இருக்கிறது. இரண்டு சம்பவங்களை சொல்கிறேன். 40 வயது வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அற்புதமான வாழ்க்கை. தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மையார் குறைஷி பெண்களிலேயே மிக பெரும் பணக்காரி, சீமாட்டி. இப்படி வாழ்ந்தவர்கள் இறைவனுக்காக வென்று தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆரம்ப நேரம் கடுமையான சிரமம். ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்கள். நபிகளாருக்கு பசி ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் பசியின் காரணமாய் பிலாலை அழைக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை விளக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரோடு நான் இருந்தேன், எனக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் லக்கத் ஊதீது ஃபில்லாஹ் வமா யுதா அஹதுன் வலக்கது உஹித்து ஃபில்லாஹ். அல்லாஹ்விற்காக பசியினால் நாங்கள் பட்ட சிரமத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. பிலால் சொல்கிறார். சம்பவம் நீளுகிறது. அடுத்து பிலால் சொல்றாங்க, வலக்கது அத்தத் அலைய சாலிசா வமாலிய ஒலி பிலால். பிலாலாகிய நானும் அல்லாஹ்வின் தூதரும் சாலிசா 3 நாட்கள் திடப்பொருட்களை நாங்கள் உண்ணவில்லை. ஒரு கணத்திலே அல்லாஹ்வின் தூதர் என்னை அழைத்தார்கள், இங்கே வாருங்கள் என்று அழைத்தார்கள். பிலாலே, ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வா. பிலாலை அனுப்பி வைக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு அவ்வளவு சுதந்திரமா ஊருக்குள்ள தெரிஞ்சிட முடியாது. இப்பவே நீங்க குறைந்திருக்கிற சில ஊர்கள்ல அந்த ஒரு கேவலமான புத்தி இருக்கிறது. கொஞ்சம் அடிமைத்தனம் என்கிற நிலையில் இருந்தால், லெவல்ல ஸ்டேட்டஸ்ல கம்மியான ஆளா இருந்தா ரோட்ல இருக்கிறவங்க பிடிச்சு வம்பளுக்கிறது, சும்மா நோண்டிட்டு இருக்கிறது. அது மாதிரி பிலால் ரலியல்லாஹு சும்மாவே ரோட்ல எல்லாம் நடக்க முடியாது. ஏன்னா அவர்கள் அபிசினியாவின் அடிமையாய் இருந்தார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மேலாடை அணிந்திருக்கவில்லை. உணவிற்காக செல்கிறார், பயந்து பயந்து செல்கிறார், சிரமத்தோடு செல்கிறார். ஒரு கணத்திலே நீண்ட நேரத்திற்கு பிறகு திரும்பி வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் பிலால் இடத்திலே கேட்டார்கள், யாக்குலுஹு பிலால், உணவெதுவும் கிடைத்ததா? கிடைத்தது அல்லாஹ்வின் தூதரே, ஆனால் அந்த உணவை என்னால் எடுத்து வருவதற்கு சிரமமாகிவிட்டது. கீழே ஒரு டிரெஸ் தான், மேல எந்த ஆடையும் இல்லை. எவ்வளவு சிரமம் என்று பாருங்கள். பிலால் அவர்கள்
உணவை எடுத்து வருகிறார். எங்கே உணவு? ரொட்டி துண்டு கிடைத்தது. ஓகே, போதும். ரொட்டி துண்டு எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, பிலால் ரொட்டி துண்டை எடுத்து தந்தார். து கபீரின் இல்லா மா வாராயிபுத்துன் பிலால், கைகளை தூக்கினார். அக்குள் பகுதியில் இருந்து ரொட்டி துண்டை எடுத்து, ஏன்னா மறைக்கிறதுக்கு வேற இடம் இல்லை, அக்குளில் இருந்து ரொட்டி துண்டை எடுத்து என்னிடத்தில் கொடுத்தார். இப்ப பிலால் சொல்றாங்க, நான் அந்த ரொட்டி துண்டை ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதை வாங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் பசியோட அவர்களின் முகத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டு உண்டதை பார்த்தேன். என்னை அறியாமல் எனக்கு அழுகை வந்து விட்டது. ஏன்னா மறைக்கிறதுக்கு இடம் இல்லை, கீழாடை தான் மறைக்க இயலாது, மேல டிரெஸ் போடல, வைப்பதற்கு வேறு இடம் எங்கே இருக்கிறது? அக்குள் பகுதி. சற்று சிந்தித்து பாருங்கள். அக்குள் பகுதியில் இருந்து ஒரு உணவு எடுத்து கொடுக்கப்படுகிறது, அதை நிம்மதியாய் உண்கிறார்கள் என்றால், ஜுமா முடிந்ததற்கு பிறகு வீடுகளில் அமர்ந்தால் வெள்ளிக்கிழமை சிக்கனோ மட்டனோ வேறு ஏதாவது மாமிச உணவு வகைகள் தான் நிம்மதியாய் உண்ணுகிறோம். அல்லாஹ்வின் தூதருக்கே இதுதான் நிலைமை. வாழ்க்கையை இந்த உலகத்தை வாழ்வதற்காக அவங்க வாழவே இல்லை. நீ ஒரு உண்மையான முஸ்லிமாய் இருந்தால், இஸ்லாமிய பெண்ணாய் ஆணாய் இருந்தால், அதே சபையில் சிறிது காலம் கழிகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சில நபித்தோழர்களோடு வந்து நிற்கிறார்கள். யார சொல்லலாம், பசிக்கிறது, வேற வழி இல்லை, சாப்பாடு கொடுங்க. அப்ப அபூ ஹுரைரா மட்டும் கூடுதலாய் சொல்கிறார், பேரித்தம்பழம் மட்டும் வேண்டாம். ஏன்னா அதை சாப்பிட்டு என் வயிறெல்லாம் கரிந்து போய்விட்டு, பேரித்தம்பழம் கூட ரொம்ப சாப்பிட முடியாது, வயிறு புண்ணாயிரும், பேரித்தம்பழம் வேண்டாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பேரித்தம்பழத்தை தவிர வேறு உணவு இருந்தால் உங்களுக்கு தராம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? அதுதான் இருக்கிறது, ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்படுகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் 2 எடுத்துக்கிறாங்க. ஒன்றை எடுத்து தன்னுடைய ஆடையில் அப்படியே முடிச்சு போட்டு வைத்துக் கொள்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, எனப்பா அனைவரும் ஒன்று, உனக்கு மட்டுமே ஏன் 2? அவர் சொன்னார், என் தாய் பசியோடு இருக்கிறார். நீண்ட சம்பவம், அதில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன். என் தாய் பசியோடு இருக்கிறார், இந்த ஒன்றை கொண்டு போய் கொடுக்கிறேன். ஒரு பேரித்தம்பழம், ஒன்னே ஒன்று. நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. வாழ்க்கையை அவ்வளவு சுகபோகமாய் வாழ்கிறோம், நிறநிறமாய் ஆடை அணிகிறோம், வயிறு பசி என்று சொன்னால் அவ்வளவு உண்ணுகிறோம், ஸ்நாக்ஸ் என்று எடுத்துக்கொண்டாலே எவ்வளவோ உண்ணுகிறோம். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது இந்த உலகத்தை ரசித்து ருசித்து அனுபவிக்கத்தான் என்று ஒரு முஸ்லிம் நினைத்துக் கொண்டால் அவனை விட ஆகப்பெரிய முட்டாள் யாரும் இருக்க இயல. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், இந்த உலகத்தை வாழ்வதற்கு அல்ல. வணக்க வழிபாடினால், இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியினால், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையினால், மறுமைக்காக நம் வாழ்க்கையை செதுக்குவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு. தௌஹீது பிரச்சாரம் தமிழகம் எங்கும் இறை அருளால் பல்லாண்டு காலமாக வீரியமாய் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. இதுல ஈரோடு மாவட்ட பகுதி பொருளாதார வளத்தால், வியாபாரத்தால்
ஈரோடு என்று சொன்னாலே நம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஓரளவு துணிகள், நாம் அணிகிற ஆடைகள், இதற்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பகுதி ஈரோடு. ஆனா அந்த ஈரோட்டில் தௌஹீதினுடைய வளர்ச்சி வீரியமாய் சென்றடைந்திருக்கிறதா என்று கேட்டால் ரொம்ப பலவீனமான நிலையில் தான் இருக்கிற. காரணம் என்ன? மதுரையை எடுத்துக்கொண்டால் ஒரு 25க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிற. ஆனால் ஈரோடு பகுதியில பள்ளிகள் அமைப்பதற்கு மிகுந்த சிரமம். மக்களை எல்லாம் திரட்டி ஒரு இடத்தில் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்த வேண்டுமானால் கணிசமான பொருளாதார சுமை. அதிலும் முக்கியமாய் சொல்வதாயிருந்தால் ஒரு பகுதியில மாவட்ட தலைமை, தௌஹீது பிரச்சாரத்தை செய்கிற மாவட்ட தலைமை என்பது மிக மிக அவசியம். அந்த மாவட்ட தலைமைக்கே சொந்தமான பள்ளிவாசலுக்கு கட்டிடம் இல்லை, வாடகை கட்டடத்தில் இயங்குகிறது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஒரு பள்ளிவாசல் தௌஹீது பிரச்சாரத்தை செய்கிற ஒரு மாவட்டத்தின் தலைமை மையப்பகுதியாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த மாவட்டத்தின் ஏனைய கிளைகளை வளப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்தை விலை பேசி முடிக்கலாம் என்கிற அடிப்படையில அட்வான்ஸ் தொகையை கொடுத்து இப்பொழுது தருகிறோம் அப்பொழுது தருகிறோம் என்று நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த தொகையை திரட்ட முயன்றார்கள். ஆனா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை. இடத்தின் உரிமையாளர் உங்கள் அட்வான்ஸை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், இந்த தேதியில பணம் தரன்னு சொன்னீங்க, தரல அப்படின்னு சொல்லி அந்த இடம் கைவிட்டு நழுவி போன முக்கியமான பகுதி. ஏன்னா கொடுக்க முடியல. மக்களுடைய சூழல், கொரோனா போன்ற நோய் தொற்று, மக்களிடத்தில் பொருளாதார சுமை. இப்பொழுது மீண்டும் மிக முக்கியமான இடத்தில் ஈரோடு ரயில்வே நிலையத்திற்கு அருகிலே ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அருகிலே ஒரு இடத்தை விலை பேசி முடிப்பதற்கு சில முன் தொகையையும் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய்க்கு மேலாக இந்த இடத்தை முடிப்பதற்காக இடத்துக்கு மட்டும்தான் அதற்கு தேவைப்படுகிறது. இன்றைய தினம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மர்கஸ்களை நாடி வந்திருக்கிறார்கள். சென்ற ஆழமாய் நாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை ஓங்கி முழங்குகிற ஒரு இடம். அல்லாஹ்விற்காக நீ அழகிய கடன் கொடுத்தால் ஒன்றாக அல்ல, இரண்டாக அல்ல, மூன்றாக அல்ல, பன்மடங்காய் உனக்கு நான் திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீ 500 ரூபாய் கொடுக்கிறாயா, 5000 அல்ல, 500 மடங்காய் உனக்கு திருப்பி தருவேன். நீ ஒரு மோதிரத்தை கொடுக்கிறாயா அல்லது ஒரு தங்க வளையலை கொடுக்கிறாயா, பன்மடங்காய் திருப்பி வரும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாய் பதிய வைக்கிறான். நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அந்த சகோதரர்கள், குறிப்பிட்ட சகோதரர்கள் அடைந்த மன உளைச்சல் அல்லாஹ்விற்காக. ஏன்னா ஒரு ஜமாத்து சார்பா ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த தேதியில கொடுக்க முடியாம இடம் கை நழுவி போதல் என்பது ஒரு அந்த மனிதனின் நம்பிக்கையே அது சிதைத்து விடும். இருந்தாலும் அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டு இந்த இடத்தை எப்படியாவது முடித்தே தீர்வோம். மாவட்டத்தினுடைய தலைமை பள்ளி அமைந்து விட்டால் ஈரோட்டில் தௌஹீது முழக்கம் வீரியமாய் அது பரவ ஆரம்பித்து விடும் என்கிற அல்லாஹுவின் மீது கொண்ட நம்பிக்கையிலும் கொள்கை சகோதரர்கள் நாம் கேட்டால் தருவார்கள், நமக்காக உதவி செய்வார்கள்,
அல்லாஹ்விற்காக கையேந்தி நிற்போம் என்கிற அடிப்படையிலும் நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். இங்கே அவங்க மாலை வரைக்கும் இருப்பார்கள். ஜிபே ஸ்கேன் கோடு வச்சிருக்கிறாங்க, அக்கவுண்ட் நம்பரும் வைத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட வகையில நீங்க ரிசிப்ட் போட்டு வாங்கிக் கொள்ளலாம். வெளியில நிற்பார்கள். அது அல்லாமல் வெளியிலே துண்டும் ஏந்தி நிற்பார்கள். இன்ஷா அல்லாஹ் மதுரைக்கு சென்றோம், மன திருப்தியோடு திரும்பினோம் என்கிற அடிப்படையில் அவர்களை நாம் திருப்பி அனுப்ப வேண்டும். சுப்பிரமணியபுரம் கிளை சார்பாக மட்டும் இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் 50 முதல் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிகச்சரிவ சாதாரணமாய் நாம் கொடுக்க முடியும். கண்டிப்பாய் கொடுத்தே தீருவோம். சிரமமான நேரத்தில் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்தல் என்பது அல்லாஹ்வின் நேசத்தை பெறுகிற காரியம். அதனால ஒரு 100 200 என்று நின்று விடாமல் உங்க தாயாருக்காக, உங்கள் தந்தைக்காக நீங்கள் தர்மம் செய்ய நாடினால் இதையெல்லாம் வாய்ப்பாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு 50,000 எல்லாம் ஒரு பெரிய பணமதிப்பே கிடையாது. கைகளிலோ கால்களிலோ ஆபரணங்களை நீங்கள் கொடுத்து கூட உதவி செய்யலாம். தயவு செய்து இந்த சகோதரர்களை முழு மனதோடு திருப்பி அனுப்புவோம். அந்த பகுதியில் அல்லாஹ்வின் ஆலயம் உயர்ந்து வளர்ந்து நின்று ஏகத்துவ பிரச்சாரம் வீரியமாய் சென்றடைய நாம் அனைவரும் கைகோர்த்து உதவி செய்வோம் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.